சென்னை டிபி சத்திரம் பகுதியில் வீட்டு உரிமையாளருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக வாடகைக்கு குடியிருந்த நபர் அவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 4 இருசக்கர வாகனங்களுக்கு நள்ளிரவில் தீ வைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். நடந்தது என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வீட்டின் உரிமையாளருக்கும் வீட்டில் வாடகை குடியிருக்கும் நபருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் வாடகை குடியிருக்கும் நபர் நேற்று நள்ளிரவு 4 இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்திருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத். இவருடைய வீட்டில் தான் நடராஜன் என்பவர் குடிபெயர்ந்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே வீட்டின் உரிமையாளருக்கும் அதே போன்று குடியிருக்கும் நடராஜன் என்பவருக்கும் தொடர்ச்சியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருக்கிறது. இதன் காரணமாக உடனடியாக வீட்டின் உரிமையாளர் வினோத்குமார் நடராஜனை காலி செய்யுமாறு வற்புறுத்தியிருக்கிறார். இதனால் மன உளைச்சல் அடைந்த நடராஜன் உடனடியாக நேற்று நள்ளிரவு அவருடைய வீட்டின் பகுதியில் இருக்கக்கூடிய 4 இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ நேற்று நள்ளிரவு அந்த குடியிருப்பு வாசிகளும் அதே போன்று அங்கு பதிவாகி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் தற்பொழுது வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் வினோத் தற்பொழுது டிபி சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக டிபி சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.